கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நாளை வழங்கவுள்ள தீர்ப்பு குறித்து அரசியல் களத்திலும் பொதுமக்களுக்கு மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியன்று கரூரில் உள்ள வேலுசாமிபுரத்தில் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது நாட்டையே உலுக்கி பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் விசாரணைக்கு வந்தபோது அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தது பேசும் பொருளானது. அதே சமயத்தில் மதுரை கிளையில் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரில் ஒருவரான 13 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. வழக்கு தொடர்ந்த நபர் இவ்விவகாரத்திற்கு தொடர்பில்லாத நபர் என கூறி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் எஸ்ஐடி விசாரணை உத்தரவை எதிர்த்து தாவேகா கட்சி உட்பட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். உயர்நீதிமன்றத்தின் இருவேறு உத்தரவுகள் குறித்தும் கரூர் சம்பவம் தொடர்பான மனுவை மதுரை கிளைக்கு பதிலாக சென்னை கிளை விசாரித்தது குறித்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி தலைமையில் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியது. பொதுக்கூட்டங்களுக்கான நெறிமுறைகள் கோரிய மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் எவ்வாறு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிட்டது என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மாநில காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை கொண்ட எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை என்றும் விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையிட வேண்டும் என்றும் தாவேகா தரப்பு வாதிட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் விசாரணை அமைப்பை தேர்வு செய்ய முடியாது என்றும் அசாதாரண சூழ்நிலைகளில் மட்டுமே சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படும் என்றும் அரசு தரப்பு சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் எஸ்ஐடி நியமிக்கப்பட்டது மாநில அரசு அல்ல நீதிமன்றமே என்றும் வாதிடப்பட்டது. நீண்ட வாதங்களுக்கு பிறகு பிரமாண பத்திரம் தாக்கல் அனுமதி அளித்தும் பிற மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு நீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற அமர்வு அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமையன்று தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் தீர்ப்பு அக்டோபர் 13 திங்கட்கிழமை அதாவது நாளை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய கரூர் சம்பவத்தில் ஒரு பக்கம் தாவேகாவையும் இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவையும் குற்றம் சாட்டி வருகின்றனர். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதம் பிரதிவாதங்களை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுமா, எஸ்ஐடி தலைமையிலான குழுவே தொடருமா, அப்படி இல்லை என்றால் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது பதவியில் உள்ள நீதிபதிகள் அடங்கிய குழு தலைமையில் விசாரணை தொடருமா அல்லது வேறு ஏதும் புது புலனாய்வு குழு அமைக்க உள்ளார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.